ஒரு அடுப்புல தோசை சுட்டுக்கிட்டே அடுத்த அடுப்புல முட்டைய போட முட்டைய எடுத்தேன். வெண்மையான நிறத்துல பளபளன்னு ஓவல் வடிவத்துல அந்த முட்டை அழகா இருந்துச்சு. இத போய் உடைக்கிறோமேன்னு நினைச்சுக்கிட்டே உடைச்சேன். வெள்ளையும் மஞ்சளுமா பாத்திரத்துல விழுந்து என்னைய பார்த்து கண் சிமிட்டுறது மாதிரி இருந்துச்சு. அது என்னைய சிந்திக்க வச்சது. உடைக்காத முட்டை எவ்வளவு அழகா இருந்தாலும் அதுல ஒரு உபயோகமும் இல்ல. ஆனா அத உடைச்ச உடனே தான் அது பிரயோஜனப்படுது. உங்க வாழ்க்கையிலையும் நீங்க இப்படி அடிக்கடி நினைச்சிருக்கலாம், ஐயோ என்னால இதுக்கு மேல தாங்கவே முடியாது, நான் உடைஞ்சு போயிடுவேன். உடைஞ்சு போகிறது வரைக்கும் வந்துட்டீங்களா? சந்தோஷப்படுங்க, நீங்க உபயோகப்பட போறீங்க. நம்ம மூளை எப்பவுமே தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்குது. அதனாலதான் நாம எல்லா சூழ்நிலைகளும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லாத போது நாம கவலைப்பட்டு உடபடுற நிலைமைக்கு வந்துடுறோம். உடபடும் நிலைமைக்கு வரும்போது நமக்கு 2 வாய்ப்பு இருக்குது. ஆங்கிலத்துல இது அழகா சொல்லுவாங்க, யூ either break down or have a breakthrough. அதாவது ஒண்ணு நீங்க நிலகுலைஞ்சு போயிடலாம், அல்லது தெரிஞ்சுக்கிட்டு முன்னேறலாம். நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க பிரச்சனைய பார்க்கும்போது அது பெருசா தெரியும், நம்மால அதை கையாள முடியாதுன்னு தோணும். ஆமா, இது உண்மை. நம்மால இத கையாள முடியாது. பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்குதுங்கிறது முக்கியம் இல்ல, நம் கடவுள் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறது தான் முக்கியம். பிரச்சனைகளை மட்டுமே நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால கடவுளை பார்க்க முடியாது. மேல் நோக்கி பாருங்க, கடவுள் போதுமானவரா இருக்கிறாரு. அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மள ஒப்படைப்போம். அவருக்காக பொறுமையா காத்திருப்போம். அவர் நமக்கு பலன் கொடுத்து எதையும் எதிர்கொள்ளும் சக்தியை கொடுப்பாரு. வேதாகமத்துல இது தெளிவா போட்டிருக்குது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்.